எல்லாம் வல்ல வல்லாய சிவப்பிள்ளையார் கந்தன் திருவருளால் விநாயகப் பெருமானுக்கும் முருகப் பெருமானுக்கும் இந்த மேடையில் வரவேற்புரை நிகழ்த்த நஜீவன் நவிசனாகிய நான் வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுக்கும் முதல் வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமையாகுகின்ற பேராசிரியர் மகேஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரையுங்கள் குலகுரு பிரசன்னா குருக்கள் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஆசியுரை வழங்க வந்திருக்கின்ற ஸ்ரீ ஜெயந்திரா குருக்கள் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆசியுரை வழங்க வந்திருக்கின்ற கலாநிதி ஆர் திருமோகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நூல் வெளியீட்டுரை செய்ய வருகை தந்துள்ள சைவப்புலவர் முகுந்தன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த விழாவில் நூல் நயவுரை செய்ய வந்துள்ள கவிஞர் நாகசிவ சிதம்பரம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நூலாசிரியர் திருமதி சின்னமச்செல்வி ராயசுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இம்மண்டபத்தில் கூடியிருக்கின்ற சான்றோர்களாகிய உங்கள் அனைவரையும் இறைவன் பாத மலர்களை வணங்கி வருக வருக என்று வரவேற்று என் வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாணிக்க வைரவர் இஸ்லாமியர்களுக்கு பின்னுள்ள அந்த ஆலயத்தோடு அவருடைய தொடர்பு அவருடைய மூத்தோர் பரம்பரையாக அந்த தொடர்பு இருக்கிறது. அவர் ஒருமுறை சொன்னார், நாங்கள் ஆலயம் சாமி கிரியர்கள் போகின்ற போது அங்கே இருக்கின்ற சிறப்பாக கல்வி கற்ற அந்த சிவாச்சாரியர்களோடு நாங்கள் செல்கின்ற போது நாங்களும் நிறைய படிக்க வேண்டும், இந்த துறை சார்ந்து சமயம் சார்ந்து நாங்கள் வளர வேண்டும் என்ற தன்னுடைய ஆசை. அந்த ஆசையின் காரணமாகத்தான் தன்னுடைய புகழ்களை இந்தியாவுக்கு அனுப்பி நான் படிப்பித்தேன். அவரும் இந்தியாவில் வந்து அந்த தன்னுடைய மந்திரங்களோடு மட்டும் இல்லாமல் அந்த மாணிக்க வைரவர் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் செய்தார். உண்மையிலே அந்த மறக்க முடியாத அந்த சிறப்பு. அவர் தொடர்ந்து இதே மாதிரி பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கருணாசகர பிள்ளையாக ஒவ்வொரு கந்தன் மாலை கொடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே பலர் நமது விடுவையை சேர்ந்த ஊரை சேர்ந்த எல்லோரும் பலர் கவிதைகளை இயற்றி நூல்களை ஆக்கி தங்களாலான இலக்கிய பணிகளையும் சமய பணிகளையும் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியிடப்படுவதான இந்த நூலானது சிறப்பான ஒரு இரண்டு என்றால் எங்களிடம் இறைவனை பற்றி நாங்கள் நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் அறிவருகின்ற நாம் தீர்மானிக்க கூட்டவர்கள்னால் கோயிலை பற்றி மற்றும் கோயில்களில் உள்ள ஊர்களில் உள்ள அந்த தெய்வங்களை பற்றியும் பாடினார். ஆனால் இதற்கு பின்பு ஆகல் இல்லையே என்ற வருத்தம் எல்லாம் இல்லை. அந்த வகையில் இந்த நூலாசிரியர் மிகவும் சிறப்பான முறையிலே தனது ஆக்கத்தினை படைத்து திருவை பிள்ளையாரை கந்த பெருமானை வழங்கி இந்த நூலை ஆக்கம் செய்திருக்கிறார். எனவே இந்த நூல் சிறப்பான முறையிலே வெளிவரவும் அவர் மேன்மேலும் நமது ஊரில் உள்ள ஆலயங்கள் பலவற்றிற்கும் பாமாலைகள் எழுதி இந்த பணி இவரோடு மட்டுமில்லை இவரை சார்ந்தவர்களும் மேற்கொண்டு செய்வதற்கு எல்லாம் வந்த ஸ்ரீ வரலாறு பிள்ளையார் பரிபூர்ணமான உரைக்க நல்லாசிரியர் கூறி இந்த பாடல் பெற்ற தலம் சொல்லி அந்த கருத்து சொன்னால் இந்த நாயன்மார்களாக பாடல் பெற்றது. அப்போ அவர்களோட நான் முதல் தொடங்கி அதே மாதிரி வைணவம் ஆடுவார்கள். வைணவ விண்ணங்கள் வைணவ விண்ணங்களுக்கு அவருக்கு ஆசிரியர்கள் அகழ்வார்கள், அதுக்கு ஆசிரியர்கள். அப்போ அது பாசுரங்கள் பாடின ஆலயங்களை மங்களாசாசனம் பெற்ற திருத்தலம் என்று சொல்ல வழங்க. இது பாடல் பெற்ற தலங்கள் சைவ கல்வியில் வந்த
பாடல்கள் வைஷ்ணவ மரபில் வந்த மங்களாசாசனம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிற வழக்கம் இருக்குது. 12 ஆறார்கள் நாயன்மார்கள் எல்லோரும் அந்த ஆயிரங்கள் மீது துவாரங்களை துவாரங்களை பாசுரங்களை பாடி அந்த ஆலயங்களை பிறகு பாடினார்கள், தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து இந்த வளர்ச்சியை வந்தவர்கள் இடையில தடைப்பட்டு வந்தது. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திருப்பி அது வளர்ச்சி அப்படி வளர்ச்சி சொன்னால் அந்த கோவில்கள் மீதான புராணங்கள் எழுதுகிறவர்கள், கோவில் புராணங்கள் அளவு தெரியுமான புராணங்கள் இருக்கலாம். பிறகு நான்மணி மாலை, மும்மணி கோவை என்று சொல்லி அளவுக்கு அதிகமான கோவில் பிரபந்தங்கள் என்று சொல்லுகிற பிரபந்தங்கள் வந்து தனியானால எழுதப்படும். இதோட இன்னொரு முக்கியமானது அன்னையனாக திருப்புகழ் தலங்கள், திருப்புகழ் பாடப்பட்ட தலங்கள். அப்போ இது ஒரு தொடர் வளர்ச்சியாக தொடர்ந்து வளர்ச்சி கொண்டு வருது. அப்போ ஆலயங்கள் எழுச்சி பெறுகிற நேரத்தில், இந்த கிராமங்களுக்கு ஆலயங்கள் எழுச்சி பெறுகிற நேரத்தில் ஆலயங்கள் மீது இவ்வாறான பக்தர்கள் தங்களுடைய பக்திமையை காட்டுவதற்காக இந்த துவாரங்களை, புராணங்களை, நான்மணி கோவை, மும்மணி கோவை சொல்லி பல வகையான பிரபந்தங்கள், கோவில் பிரபந்தங்கள் தான் சொல்றோம். அதை பாடுகிற மரபு கொண்டு வந்திருக்கு. இது ஒன்றுக்கு நேற்று உங்களுக்கு விஷயம் என்று நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் அவை காலத்தை ஒன்று நிற்கின்றது. அதாவது ஞானசம்பந்தரே 3 வயசுல தான் திருவாரூர் பாடணும்னு சொல்லணும். சிலர்கள் அன்னையனாக கல்லாதவர், பெரிய கல்வி பின்புறம் அன்னையனாக இல்லை, அவர் ஒரு சமூகத்தினூடாக வருவார். இருந்தாலும் கூட 2 தளங்களை 2 முக்கியமான விஷயமே அவர் கருத்தில் கொண்டாங்க. ஒரு கருத்தியல் என்னவென்றால் அவர்களுக்கான பக்தி உணர்வு. அது முக்கியம். அவர் ஒரு ஆலயங்கள் மீது அவர் கொள்கின்ற பக்தி, அதான் முக்கியம். அந்த பக்தி மாத்திரம் இல்லை, அந்த பக்தியை வெளிப்படுத்துகிற ஊடகம் மொழி. அந்த ஊடகத்தில் கவிதை. அவர் கவிதை என்பது இலக்கியம். அவர் நாங்கள் ஆண்டாளை படிக்கணும்னு சொன்னால் ஆண்டாளை 2 விதமாக படிக்கணும். ஒன்று ஆண்டாளுடைய பக்தி அனுபவம், ஆண்டாள் அவருடைய பாசுரங்கள் பக்தி அனுபவமாக எழுதுவதற்கு. 2வது ஆண்டாளுடைய தமிழ், தென்குருவை பட்டத்திரானுடைய மகள் ஆண்டாள் பாடின பாசுரங்கள் பக்கம் தமிழ் மாலை என்று சொல்லி அவர். அப்போ இந்த 2 விஷயங்கள் இருக்கு. அப்போ எது பக்தி அனுபவத்துடன், எது இலக்கிய சுவையுடன் வருகிறதோ அது நிலைமைக்கு ஏற்படும் என்று சொல்லியிருக்கு. அக்செப்டேஷன் எல்லாம் பாடணும் ஏற்படும் என்று சொல்லியிருக்கு. அப்போ கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் பாடின பாடல்களை இந்த வரைக்கும் நாங்கள் மன்னம் செய்கிறோம். அது பாடணும். அது என்ன என்று சொன்னால் அது பப்ளிக் அக்செப்டேஷன், பொதுமக்களுடைய அங்கீகாரம். ஏன் பொதுமக்களுடைய அங்கீகாரம் அதை பெறுகிறது சொன்னால் அவனுடைய பக்தி, அவனுடைய மொழி, அவனுடைய இலக்கிய தராதரம், இந்த 2 இணைந்து தான் அந்த இலக்கியங்களை இந்த வரைக்கும் வாழ செய்யப்படும். அப்படி தொடர் ஓட்டம் எங்களுக்கு இருக்கு. அப்போ இவ்வாறான தொடர் ஓட்டத்தின் அடிப்படையில் நிறைய பேர் தங்கள் குலதெய்வங்கள் மீதும் தங்களை ஆபத்து கொண்ட தலைவர்கள் மீதும் பாசுரங்களை பாடுகிற வழக்கம் இருக்குது. இந்த நூலாசிரியை செந்தமிழ் செல்வியவர்கள் பிரான்சில் வாழ்கிறார்கள். அங்கு வாழ்கிற நேரத்தில் கூட அவருக்கு விடுவை கந்தன் மீதும் பராதர் மீதுமான அந்த பக்திமை அவருக்கு இருக்கிறது. அவர்கள் சிறிய வயசில் இருந்து பார்த்த மூலவர், சிறிய வயசில் இருந்து பார்த்த அன்னைக்கு கோவில் நிகழ்ச்சிகள், சிறிய வயதில் இருந்து பார்த்த அலங்கார விழாக்கள், சிறிய வயதில் இருந்து பார்த்த தேர் தீர்த்தம் முதலான நிகழ்ச்சிகள்
புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட அந்த நினைவிலே அவை குடிகொண்டு அது முக்கியமான விஷயம். நாங்கள் ப்ரீச் பண்ணுற மனோபாவம் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நாங்கள் சில பொருட்களை வைத்தால் அந்த பொருட்கள் எவ்வாறு விடாமல் அப்படி எந்த காலமாக இருக்கிறதோ அது போல எங்களோட நினைவில் சிறு வயசில் நாங்கள் பார்க்கறத கேட்டதை அனுபவிக்கிறத உரைநிலையில் ப்ரீச் பண்ணப்படுறது. அந்த உரைநிலையில் இருக்கிற அந்த அனுபவங்கள் சில வேளைகளில் புதுக்கோள் ஒளியில் வருகிற ஒரு சூழலில் இவ்வாறு தன்னுடைய மனோட்டங்களை வெளிப்படுத்துகிற ஒரு சூழல் அவர்களுக்கு வாய்ப்பு விடுவதுண்டு. அதாவது செந்தமிழ் செல்வியாளர்களும் பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு மாற்று கலாச்சாரம் நிகழ்கிற ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இந்த தன்னுடைய மேலவெளியில் சொல்ல நான் வழங்கின கையில் உள்ள தெய்வங்கள் மீதான அந்த உணர்வை இந்த பாமாலை ஊடாக அவர் வெளிப்படுத்த முனைந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த உணர்வு நல்லதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த உணர்வு பக்திச்சுவை, மொழி அலங்காரம், இலக்கிய நயமும் எல்லாம் அழகிற நேரத்தில் செந்தமிழ் செல்வியுடைய மாமார்கள் ஒரு காலகட்டத்தில் ஏற்படுவது முதல் வருடங்களில் அவர்களுக்கு உருவாகும் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த நூலுக்கான நய உரையை இங்கே நிகழ்த்தவும் இருக்கின்றார் நாகேந்திரன். அவர் சாகித்ய எழுதாளர். என்னுடைய ஊரினுடைய மிகவும் ஒரு பண்பட்ட ஒரு கவி. அவருக்கு தொல்காப்பியத்தினுடைய கையுடைய தெரியும், கலைவர்கள் தொல்காப்பியம் முடிந்த செய்யுடையல் அவருக்கு தெரியும். அவருக்கு நாட்களில் வியாபாரங்களுக்காகவும் வியாபாரங்களும் படித்திருக்கிறார். அவர் கண்டியலாகவும் படைத்திருக்கிறார். வாழ்க்கை நூல்கள் பலவற்றையும் அவர் கற்றிருப்பார். ஆகவே அந்த வாழ்விலிருந்து அவர் இந்த நூலினுடைய நாடகங்களை அவர் எடுத்திருப்பார் என்று நான் அறிந்தேன். என்றால் அதை ஆட்சி நாங்கள் எழுத்தறிஞர் படிக்கிறார்கள். எழுத்துல இருந்து சொல்லுவோம். ஆசை வந்து சீ வந்து கலை வந்து இப்படி நிறைய விஷயங்கள். பிறகு அணிகள் வரும் விருக்கப்பா என்கிற பாவங்கள் ஆடிய காண்பது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விருக்கப்பா என்கிற பாவம் முதல் காரைக்கிழமையாக தான் முதல் அனுபவம் தெரிவிக்கப்படுது. காரைக்கிழமையாக தான் முதல்ல 28 மணிமாத பாடுகிறது, 60 திருவந்தாதி பாடுகிறது, அன்னாதி பாடுகிறது, 2 மணிமாத பாடுகிறது. ஆனால் அவருக்கு என்னுடைய வாக்கிய நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்தாதியும் 8 மணி மாலையும் அவர் உச்சிதமாக படவில்லை. படாத சூழலில் அவர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு மாற்று இலக்கிய வடிவம் ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு வடமொழியில் அந்த அந்த செய்யுள் நடத்தி இருந்தது விருப்பப்பா என்று சொல்கிற அந்த வேலை இருந்தது. அப்போ அந்த விருப்பப்பாவை அவர் முதல்ல கையாண்டு திருவண்ணங்காட்டு மூத்ததிர்ப்பதையும் பாடுறார். இந்த திருவண்ணங்காட்டு மூத்ததிர்ப்பதையும் தான் அந்த விருப்பப்பாவை பாடின முதலாவது கவிஞர். அப்போ அந்த திருவண்ணங்காட்டு மூத்ததிர்ப்பதையினுடைய தொடர்படைச்சி தான் பின்னாட்களில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கையாண்ட விருப்பப்பாவை பக்தி சுவை நடி சொட்டை சொட்ட பாடலாம் என்று சொல்லி பாடி அளவுக்கு அதிகமான பாடல்களை பாடி தமிழ் சூழலுள்ள ஒரு பக்தி பிரவேசத்தை உருவாக்குகிறார்கள். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் விருப்பப்பாவை இந்த விருப்பப்பா எங்களோட ஈசியோட பாடுகிற மரபாக தான் எங்களுடைய நாயன்மார்கள் பாடுறாங்க பாடுறாங்க. பிறகு அதுக்குள்ள வந்து இன்னொரு மரபில் வந்து சேர்ந்து விருப்பப்பாவை அடுத்த மரபாக விருப்பப்பாவை இயற்கையில் உணர்றாங்க. இயற்கையில் ஒன்று வந்து கம்பன் விருப்பப்பாவை இயற்கையில் கொண்டு வந்து கம்பன் கம்பராமாயணத்தை கொடுத்த அளவழி எழுதுன்னு சொல்ல 4 இருக்கு. 4 அடிகள் பாரு
அளவடியை தாண்டினால் கழி நெடிலடி, அளவடியை தாண்டினால் கழி நெடிலடி. அப்ப அந்த கழி நெடிலடி அளவடி என்று அந்த அளவோடு பாவை பாடி உச்சத்தில் கொண்டவன் தாங்க. அதனால வெண்பாவின் புகழேந்தி விருத்தமின் உயிர் ஒன்பாவின் கம்பன் என்று சொல்லி தனிப்பாடல். விருத்தம் பாடினது கம்பனை தவிர வேறு யாராலும் பாட முடியாது. அப்போ விருத்தம் பாடினது ஒரு இலகுவான ஒரு கவிதை யாப்புங்க. அது அளவடியாகவும் பாடலாம், களி நெடுவடியாகவும் பாடலாம். அப்படி பாடுகிற மரபு நிறைய பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் சம்பவங்களை நீதி சொல்றதுக்கும் விருத்தமாக மிக முக்கியமான ஒரு பாவன வடிவமாக கேந்திருக்கிறது. ஆகவே இப்போ இந்த என்னுடைய நூலாசிரி செல்வர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விருத்த பாவத்துக்கு தான் கூடுதலாக சில இடங்களில் ஆசிரியர் பாவையும் நேற்று ஆசிரியர் பாவையும் பிறகு பல்வேறான பாடல் முறைமைகளை நான் பாடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆய்வுமதி காரணம் சொல்வார்கள். அந்த பக்தி செழுமையோடும் நல்ல மாற்றங்களை தேடாமல் என்னுடைய நண்பர் கவிஞர் சிவசிதம்பரம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். கவிஞர் சிவசிதம்பரம் அவர்கள் இந்த பாமாலை என்கின்ற போது அவர் எழுதிய கவிதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. அவர் ஒரு நாடகத்துக்கு எழுதிய கவிதை. பூக்கள் மலர்ந்து மாலைகளாக காலம் காத்திருக்கு, பூசை ஒன்றி மாலை ஒன்றி மலரும் காத்திருக்கு, மலர் மனமும் காத்திருக்கு, காதும் பொருளும் கலைவழி வழங்கும் பேசும் மனிதர்கள், பழி கூறும் மனிதர்கள், மலர் வாடி போகும் போதும் செவ்வாய் போதும் பார்க்கின்றார். ஒரு பெண் திருமண வயதை வந்து அந்த திருமணம் காலம் கடந்து செல்கின்ற போது அங்கே சாதகம் என்கின்ற பிரச்சனையான விடயம் வருவதாலே அதனுடைய திருமண வயசு கடந்து செல்வதை அவருடைய இந்த பாடலை பதிவு செய்திருக்கின்றார். அவரை பற்றி அவர் அடுத்ததாக நான் நயப்புரை கூறுவதாக ஒரு சிறு வார்த்தைகள். எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனை காரணமாக எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய பாடல் இந்த துண்டான கட்டை மரவழியில் கண்டும் குடிவிடும் சந்ததிக்காக வேரோடு எடுத்து வெட்டி சரித்து வெயிலில் துண்டாடினாலும், வேரோடு எடுத்து வெட்டி சரித்து வெயிலில் துண்டாடினாலும் துண்டான கட்டை மரவழியில் கண்டு துளிர்விடும் சந்ததிக்காக. இவ்வளவு தூரம் ஒரு மனிதனை வெட்டி அடித்து இருந்தாலும் அவனுடைய ஏதோ ஒன்று தன்னுடைய சந்ததிக்காக நின்று கடை போடும் என்று அந்த கவிதையை அதற்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப அடுத்ததாக நாங்கள் அவருடைய நயப்புரைக்கு முன்னம் இந்த நூலை ஒரு சம்பிரதாய பூர்வமாக ஒரு ஆள் கொடுத்து வாங்கி வெளியிடுவோம் என்று இருக்கின்றோம். வெளியிட்டிருக்கும் 6 திருமுருகன் அவர்கள் வரை இருந்தார். பெரும் பலர் வரை இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை உரிய நேரத்திற்கு அவர்கள் பெற முடியாமல் இருக்கிறது. ஆகவே செந்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் அந்த நூலை தலைவர் மூலமாக அவர் வெளியிட்டு ஒரு அட்டத்தை கொண்டு அடுத்த அவருடைய நயமுறைக்கு செல்வோம் என்று நாங்கள் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். தலைவராக இடையே பிரகாசகரப்படியாகவும் ஒத்துழைக்க அந்த 108 பாமாலை நூலினை விவகாணி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார். எங்களுடைய பேராசிரியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் வரவேற்கிறார். அவரோடு இணைந்து ராமலிங்கம் அருணகிரிவாசன் அவர்கள் கோட்டாவில் இந்து மகா வித்தியாலய இளைப்பாறிய உபாதிகள். அடுத்தது எங்களுடைய கவிஞர் நாக சிவம்பரம் அவர்கள் இணைந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். நூல் வெளியீடு நூல்களை சபையில் இருக்கிறவர்கள் அடுத்ததாக எங்களுடைய லோகநாத் சிதம்பரப்பள்ளி அவர்கள் தான் நூலை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நூலாசிரியருடைய அன்புக்குரியவர்கள் அவர்கள் தன்னுடைய அடுத்ததாக மங்கள விளக்கேற்றிய கௌரி நட்டசிங்கம் அம்மா அவர்களும் அந்த நூலை பெற்றுக் கொள்ளுமாறு, அடுத்ததாக விநாயகமூர்த்தி அவர்களும் வந்து நூலை பெற்றுக் கொள்ளுமாறு,
அந்த ரஜீவன் அவர்கள் வந்து உங்களை பெற்றுக்கொள்ளுமாறு ரஜீவன் எங்களுடைய தேவாரம் செய்த கஸ்தூரி கண்ணன் அவர்கள் வந்து உங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து என்னுடைய நித்யானந்தம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்கள் வந்து உங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடைய விஞ்ஞான ஆசிரியர் பொன்னியின் செல்வனுடைய உதவி மகிழினி அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரோகிணி அம்மா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு, வசந்தி அம்மா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு, சிவஜோதிநாதன் இளைப்பாறு ஆசிரியர் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதுவரி அத்தியட்சகர் திருவாகன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அறிவாலயத்தினுடைய உபதலைவரும் செயலாளர் எங்களுடைய சர்வானந்த அவர்கள் வந்து மோகனன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய செந்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் மகேஸ்வரன் ஐயாவுடைய ஒரு புத்தகத்தை வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார். ஒரு சபை குறைவாக இருந்தாலும் இந்த வகையிலே அவர் இந்த மண்ணின் ஒரு வாழ்வர் விஞ்ஞானங்களை வீரர்களின் வெளிப்பாடாகவும் உங்களுக்கு துணை செய்கின்ற இறைவனை நம்புகின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் இந்த பாடலை பாடுகிறோம். இங்கே உள்ள குறிப்பிட்ட போன்ற ஒரு செய்தியினை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆழ்முகரின் வாசலிலே இறைவன் தன்னை நோக்கி சிறு குழந்தையாக வந்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவருக்கு முதல் நூலிலும் அதை நான் வாசித்திருக்கின்றேன். ஆறுமுக பெருமான் சிறு குழந்தையாக, அதாவது ஒரு மன உணர்வு குமரனாக, அதுதான் அங்கே இறைவனை கண்ணார கண்டதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த நேரத்தில் எனக்கு தோன்றிய உணர்வை நான் குறிப்பிடுகிறேன். ஆண்டாளும் ஆண்டாளும் கூட இறைவனை தன் காதல் மனம் கொண்டிருக்கிறார். பைத்தியன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தரப்பட்டதற்கு அவள் நினைக்கின்றார், எண்ணுகின்றார், வாழுகின்றார். இவ்வாறு இறைவனோடு அவர் வாழுகின்ற மனப்பதிவுகளை இங்கே நாங்கள் வித்தியாசம் தெரியாத வகையிலே இப்பொழுது நான் வருகின்ற செய்திகள் எவ்வாறு அமையும் என்று சொன்னால், இந்த நூலானது ஒரு அதாவது ஒப்பு நோக்குதல் சரிபார்த்தல் என்கின்ற பண்புகளோட அமையமாக இருந்தார். தொடர்ந்து அந்த ஒப்பு நோக்குதல் இலக்கியமாக இருந்தார். இது நான் குறிப்பிட்ட சில தவறுகளை தவிர்த்திருக்கலாம். இந்த நூலை வாசிக்கின்றவர்களுக்கும் அந்த சிரமங்களை இல்லாமல் இருக்கலாம் என்று நான் ஓம் கணவனியே நமோ நமக என்று சொல்லுவது வடமொழி இந்த பாடல்களை நாங்கள் தமிழ் அடிச்சன மலர் என்று சொல்லுகிறோம். ஆலயங்களிலே பூசையின் பொழுதுதான் நாங்கள் அந்த வடமொழியை பெற்றுள்ளோம். எழுத்திலே அதை நாங்கள் வாசித்து கிரகிப்பதற்கு ஏற்ற மனநிலையை நாங்கள் இருக்கின்றோமா அல்லது தயாராக இருக்கின்றோமா அல்லது அந்த எழுத்து ஒன்றும் மீது தாக்கத்தை செலுத்துமா என்பது ஒரு கேள்விக்குரிய வினாவாக என்னுடைய இந்த வடமொழி பிரிவுகள் பின்னர் பாடல்களும் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இங்கே இந்த பாடலிலே தொடர்ந்து நான் சொல்கிறேன், சில பாடல் வரிகள் வருகின்ற பொழுது பல பேரை நம்ம ஞாபகம் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. அவ்வாறு இங்கே அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லுகின்ற பொழுதும் அனந்த
உயிரே உபரித்தவர் கூறுவார் அனந்தபுரி நமஸ்காரம். மன்னனுக்கு வந்திருக்கலாமோன்னு சொல்லுவது விநாயகரை அரிய மன்னன் என்று சொல்லலாமோ எனக்கு தெரியாது. அரிய மன்னனுக்கு இருந்தாலும் கூட அதிலே ஒரு தவறு இருக்கிறது. அண்ணன் மன்னனுக்கு அளவு வந்திருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லும் நீக்கப்பட வேண்டும். அடுத்தது கேள்வி என்னவென்று சொன்னால் பொப்பிசை பாடல் உன்னை என்ற பாடல் இருக்கிறது. மாண்பர்கள் முருகன் சரி, தசாவதாரத்தில் திருமால் சரி, ராமன் மருகன் என்று சொல்லுவது வினாவாக எனக்கு முருகன் ராமன் மாண்பர்கள் திருமால் சரி, அத்துத்தர ராவனுக்கு அம்பு எய்த ராமபிரானுக்கு. அடுத்தது 35வது பாடலிலே தந்தகாயுலகம் என்று மாங்கனி கேட்டார் என்று சொல்வது சரி. உந்தனுக்கு மாங்கனி என்னப்பன் முருகனுக்கு சாரமோ குறையில்லை என்று வருகிறது. நான் சுந்தரபாணி பாடலிலே முருகாவனுக்கு சாதுமோ குறையில்லை என்பதால் இந்த நடப்பதாக இருக்கிறது. சாரமோ குறையில்லை என்பது வினாவாக இருக்கிறது. 47வது பாடலிலே எண்ணினவையில் தேரறி தேராடியும் இரண்டு சொற்கள் வருகிறது. தேரறல் என்பது பொருத்தமாக இருக்கும். கருராசிரியரை வருகிறது. 48வது பாடலிலே வாகன தாமரை என்று வந்திருக்கிறது. 61வது பாடலிலே மூசிக வாகன வடமொழிக்காக வருகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே தமிழுக்காக வருகிறது. இந்த நான் ஓசை பற்றி என்று குறிப்பிட்டதற்கும் இங்கே ஒரு காரணம் வருகிறது. 81வது பாடலிலே இந்த பாவியாய் சிறியனுக்கும் விஞ்ஞான பார்க்கடலில் ஒரு சொட்டு துளி என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அந்த உணர்வை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சொட்டு துளி என்பது உணர்வு தான், உணர்வின் சொல்லாகத்தான் வருகிறது. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். வச்சு போட்டு மூலால கட்டி ஒரு மைகளை போட்டு எடுத்து நாங்கள் திருத்த வேண்டியதாக. அப்ப நாங்கள் ஒன்று நாங்கள் ஒப்புநோக்கிற அந்த ஆசிரியர் எழுதியது மாதிரி கொண்டு பார்க்க வேண்டும். அடுத்தது அந்த ஒப்புநோக்கிற ஆசிரியர் சரியாக எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆறுமுகனுடைய பதிப்பித்த நூல்கள் எல்லாம் இலக்கணம் தவறு இல்லாமல், எழுத்து பிழை இல்லாமல் ஆறுமுகனாவோட பதிப்பித்திருக்கிறார்கள். பெரிய விஞ்ஞானமான இந்த இயந்திர சாதனங்கள் இல்லாத காலத்தில் சிறப்பாக செய்திருக்கிறார். இருந்தால் நூல்கள் வந்து வரலாறு இருந்தால் நாங்கள் எழுதிய பழைய நூல்களைத்தான் நாங்கள் என்னுடைய மாநில மனிதர்கள் முன்னோர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நூல்களை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அந்த மின்சாரம் அப்படி, மின்சார விளக்குகள் எப்படி இருந்தது. இப்ப நாங்கள் ஒரு 60 கடந்து நிற்கின்ற போது 50 வருடத்துல இந்த மண்ணிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதை சொல்லக்கூடியதாக இருக்கு. வீடு வளவு, வீட்டின் அமைப்பு, மனிதர்களை அன்றைய வாழ்கின்ற இன்னும் சொல்லலாம் புகைப்படங்கள் எங்களுடைய ஒரு காரியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அதாவது நாம் எழுதியவற்றை வாசித்து சிறந்த முறையிலே அதை கொண்டு சொல்வது போல அந்த அம்மையாரை விட அந்த புத்தகத்தை படிப்புக்க அல்லாட்டி அதை உள்நோக்கியவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். தெரியாது. அவர் இந்த நூலுக்கு ஒரு உரை எழுதியிருக்கின்றார், முகவுரை. ஒரு நூலுக்கு முகவுரையோடு இன்னும் பல உரைகள் வேண்டும். அந்த நூலை வாசித்து எழுத வேண்டும். அந்த நூல் என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டதோ அந்த பாமாலை, அந்த பாமாலையை இயற்றிய அறிஞர்கள்
புலவர்கள், பண்டிதர்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள்? ஏனென்றால் இதை நாங்கள் ஒரு நூலாக வாசிக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்கிறார்கள், அதுல எப்படி என்னென்ன இருக்கிறது? ஒருவர் கல்யாணம் விட்டா போகிறார், சாப்பிடுங்க, சாப்பிட்டு வரைக்கும் விருப்பம் எப்படி இருக்கு, சோறு எப்படி இருக்கு, கறி எப்படி இருக்கு, பாகாசம் எப்படி இருக்கு, ரசம் எப்படி இருக்கு சொல்லுவாங்க. என்னப்பா அது சொதி விட்டா அதை போல சொதி என்ன, பாகாசம் இன்னும் அற்புதம், அப்படி உளுந்துபடி எண்ணெய் இழுக்காம சொல்லியிருக்கு. ஒரு நாள் நான் அப்படி சாப்பிடல. அப்ப நாங்கள் உணவை மட்டும்தான் ருசிக்கிறோம் அல்ல, நாங்கள் வாசிக்கின்ற நூல்களையும் ருசிக்கிறோம், ரசிக்கிறோம், மீளமென நினைக்கிறோம். எங்கள் ஆதி அங்கம் மட்டும் எங்களுடைய மனதிலே, எங்களுடைய எண்ணங்களிலே அந்த நூல்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றன. கடந்த 2004ஆம் ஆண்டு கட்டது 22 வருடங்களுக்கு முன்னம் இந்த அறிவாலயம் ஒரு அறிவாலயம் என்ற நூலை வெளியிட்டது. அந்த நூல் ஆசிரியராக அமரர் ஸ்ரீகாந்த லட்சுமி அம்மையார் அவர்கள் அந்த நூலாசிரியராக இருந்தார். அந்த நூலுக்கு வேண்டிய உதவிகளை, கட்டுரைகளை சேகரித்தவர்களே நான் ஒருவர். அதற்கு கவிஞர் சாமி பஞ்சாத்திரம், கிராம சபையாளர் சிவலிங்கம், அடுத்தது நான். அப்ப நாங்கள் அந்த நூல்களை யாராருக்க வேண்டவனோ வேண்டி அந்த நூலாக்கினோம், அறிவாலயம் என்ற நூலாக்கினோம், பெரிய அறிஞரோடு வந்து. அப்ப உபதத்தை போது நாங்கள் அணுகுவோம், இப்படித்தான் வேண்டும். சிலபடி எங்களுடைய சில அறிஞர்கள் ஏஜே கனகநாள் என்கின்ற ஒரு ஆங்கில அறிஞரிடம் ஒரு கட்டுரை கேட்டேன். அவர் 4 வரிகளுக்கு வாழ்த்து தந்தார். நான் சொன்னேன், உங்களிடம் இந்த 4 வரிகள் எடுப்பதற்காக நான் வரவில்லை. உங்களுடைய எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய நிறைய அறிவு இருக்கிறது, நல்ல சிந்தனை இருக்கிறது, எத்தனையோ ஆங்கிலத்தில் எத்தனையோ செகண்டியர் ரிவ்யூவில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். அப்ப இந்த நாங்கள் அறிவாலயம் சார்ந்த ஒரு நூலை வெளியிடுகின்ற போது உங்களுடைய அந்த அறிவு சிந்தனை இந்த இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி மீள எழுதியிருக்கிறது. அப்ப அதற்கு என்ன தெரிகிறது? ஒருவருடைய படைப்பு இன்னொருவன் பார்த்து அதற்கு இன்னும் நிறைய நீங்கள் எழுத வேண்டும், இன்னும் உங்களுடைய ஆழம் சிறப்பு உங்களுடைய இருக்கின்றதை சொல்ல வேண்டும். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய செந்தவள் சொல்வதி அம்மா அவருடன் நல்ல நிறைந்த பக்தி இருக்கிறது. நல்ல ஊரை அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அவருடைய தொப்புள் கொடி உறவாக இந்த நினைவில் இருக்கிறது. விடுதியிலுள்ள இறைவன் அவருடைய 2 ரக்காத்தில் இருக்கின்றார். அவருடைய அல்லும் பகலும் அனைவரும் அந்த இறை தியானம் அவருடைய வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அவருடைய படைப்பிலே அந்த இறைவனுடைய அந்த பாசம் பற்றி ஓடி வந்திருக்கிறது. அதனை இன்னும் மெருகி, இன்னும் அழகுபடுத்தி சிறப்பாக இன்னும் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த முகமுறை இருந்தது போல இன்னும் அறிஞர்கள் பிடித்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் காட்டி இந்த இன்னும் நிறைய செய்ய வேண்டும். இன்னும் சில பேருக்கு நிறைய நல்ல எண்ணம், ஆசை இருக்கும். ஆனால் அதனை எப்படி அதை உருவாக்குவது என்பதிலே சில பேரை கவனி இணைக்கிறது. அப்ப செந்தவன் செல்வதி அம்மா எங்களுடைய இந்த விழாவிலே அவரிடம் நாங்கள் ஏற்கனவே அன்பாக கேட்டுக் கொள்வது, இந்த மண்ணிலே எத்தனையோ புலவர்கள், அறிஞர்கள் வாழ்ந்த மண். எங்கள் இடுகை மண்ணை பற்றி எல்லோருடன் சிறப்பாக பேசுகிறார்கள். அங்கே சைவமும் தமிழும் விஞ்ஞானிகள் இன்னும் இந்த ஊரில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஏன் நாங்கள் எங்கள் ஊரை பற்றி அப்படி சிறப்பித்து பெருமித்து சொல்கிறோம் என்றால், இங்கே இன்னும் வாழ்பவர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன், ஊக்கப்படுத்துகிறது. ஒரு ஊரை பற்றி அந்த உங்களை வாழ்ந்தவர்களை சொல்லுகின்ற போது அந்த பிறந்த அந்த இளைய சிறுசுகள், எங்கள் மண்ணிலே இருந்து எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் அந்த அறிஞர்களாக வர வேண்டும், நாங்கள் ஒரு பெரியவர்களாக வர வேண்டும், நாங்கள் போற்ற வாழ வேண்டும் என்று அந்த உணர்வுக்காகத்தான் எங்களுடைய வரலாற்று சிறப்புகளை நாங்கள் சொல்கின்றோம். அப்ப இந்த நூல் வெளியீட்டிற்கு வந்திருக்கின்ற குறைவாக இருந்தாலும் செந்தமிழ் செல்வ அம்மாவுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அவவும் இந்த நினைவிலே வந்து இந்த அறிவாலயத்தை ஒரு சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் என்னுடைய அருமைவாசன் போல பலரோடு இணைந்து இந்த நூல் வெளியீட்டை சிறப்பாக செய்திருக்கின்றார். சிறப்பாக என்னுடைய பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள், கவிஞர் சிவசம்பரம் அவர்கள் நல்ல உரைகள் அனுப்பி இருக்கின்றார்கள்.
நான் சொல்கிறேன் இவர் தயவுரை செய்த கவிஞர் இந்த முறையை உருவகரமாக வைத்து அறிந்தது இந்த பாடல்களை மற்றும் ஏற்றார்கள் ஆன்மீகம் சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் உடல்களுக்காக பேச முருகப்பெருமான பணிக்கு உள்ள உங்களின் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நமக்கு நல்ல நிம்மதியையும் மனங்களையும் புத்திக்கான பாதையையும் செல்ல வைத்த முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் நன்றி கடனாக இந்த காமாலை வெளியிடுவது பெருமாள் சிந்திக்கப்பட்டு இறைவனால் தீர்மானிக்கப்படும் எந்த கைங்கரியங்களையும் நாம் மாற்றியமைக்கவில்லை. பிரியனுக்கு கருச்செயல் மற்றும் தொழில் சுரங்கத்தை பெருமாள் செவ்வாய்க்கிழமையிலேயே நிறைவேற்றி தருவது அப்பெருமாள் செயல். சில காலங்களுக்கு இது உதாரணங்களை பின்பு இதற்கு கொடுக்கிறது. சில காலங்களுக்கு முன்பு திருப்பதி